எல்லாரும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஜாதி வந்து அடக்குமுறையிலிருந்து வளர்ந்துருச்சு அப்படின்னு நம்மளை நாம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இனிமேல யார் ஜாதி பார்க்க போறாங்க அப்படின்ற உணர்வோட எல்லாரும் மனசுக்குள்ளேயும் இத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நேற்று ஒரு சம்பவத்தை நம்ம கண்கூடா பார்க்கும்போது, ஆனால் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வளரவே இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் போர்டு வச்ச உடனே அதை வந்து நேற்று இரவு முந்தா நாள் இரவு வச்சுறாங்க. வச்ச பின்னாடி காலையில் 8 மணிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்துடுறாங்க. போலீஸ் வந்து குறைந்தபட்ச போலீஸ் வந்தாங்கன்னா இங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போர்டை எடுக்கிறதுக்கு முயற்சி என்ன பண்ணுறாங்க, மாற்று சமூகம் கையில் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க முயற்சி பண்ணியும் கூட அவங்க குடியிருப்புக்குள்ளே போய் என்ன பண்ண, நம்ம குடியிருப்புல போய் அவங்க வீடுக்கு வந்து அடிக்கிறாங்க. ஆனால் இதே வேலையை நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம வளர்ந்துட்டோம்னு சொல்கிறோம்ல, இதே ஒரு வேலையை நம்ம அவங்க குடியிருப்புக்குள்ள போய் இளமனூருக்குள்ள போய் அந்த போர்டை எடுத்துட்டு அவங்கள அடிச்சிட்டோம்னா நம்மளை அரசு விட்டுருக்குமா? கண்டிப்பாக விட்டுருக்காது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னாலும்னா இனி அரசு வந்து நம்மளை பாரபட்சமாக பார்க்குது. ஒன்று, நேற்று அந்த அடித்தவனே என்ன பண்ணுறான், யார் அடித்தானோ அவனே என்ன பண்ணுறான், பைக்கில் உரிமிக்கிட்டு போகிறான். அங்கிட்டு வந்தாங்கன்னா யாரு அடிச்ச பொம்பளையோ அந்த பொம்பளையோ பஸ்ல உட்காந்து என்ன பண்ணுது, மறியல் பண்ணுது, காருக்கு முன்னாடி மறியல் பண்ணுது. ஆனா இதே இது வந்து அப்படிங்கன்னா நேற்று இரவு வந்து அப்படிங்கன்னா நம்ம பசங்க வந்து தெரியாம பச உடைச்சிட்டாங்க. ஆனா உடைச்ச பசங்க என்ன பண்ணிட்டாங்க, விடிய காலம் 2:30 மணிக்குள்ள இந்த வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வீடை உடைச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 7 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு எஸ்பிகிட்ட எல்லா ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாரும் வந்து பொறுப்பாளர்கள்லாம் போய் கேட்கும்போது, இல்லை நாங்கள் அவங்கள கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டோம், அதனால் நாங்கள் விட முடியாதுன்றாங்க. ஆனால் நேற்று இரவு நல்லா கவனிச்சுக்கணும், நேற்று இரவு மதியம் அவங்க அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க 7 பேரை. ஆனால் நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க, இரவோட இரவு என்ன பண்ணிட்டாங்க, போய் இளையாங்குடி ஸ்டேஷனில் உட்காந்து அவங்கள யாரையுமே கேஸ் போடாத அளவுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதிகாரத்தில் அவங்க பலன் இருக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க நினைச்சதை அடைச்சிறாங்க. நம்ம மக்கள் எல்லாம் வந்தோம்னா சின்ன சின்ன வேற்றுமைகள் நம்மளுக்குள்ள இருக்கத்தை செய்யும், அதை மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா சமூகத்திலும் வேற்றுமை இருக்கத்தை செய்யும். ஆனால் அவங்க ஒரு சம்பவம் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேற்றுமை கருத்தெல்லாம் மறந்து அந்த இடத்துல ஒற்றுமையாக என்ன பண்ணுவாங்க, அவங்க சமூகத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செஞ்சுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாலும் வந்தோம்னா, இது அவனுக்கு தான் பாதிப்பு அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் வந்தோம்னா விலகி நிற்க என்ன அப்படின்னா, இங்கே என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து பலவீனமாகி நிற்கிறோம். அந்த இடத்துல எப்படி பலவீனமாகி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவர் மணி கரெக்டாக சொன்னார், நானும் அவர் மணி என்ன கரெக்டாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், ஆனால் இங்கே வந்து நம்ம போர்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் இங்கேருந்து நம்ம ரிலீவ் ஆகி வெளியில் போகிறது கஷ்டம்னு அப்படின்ற கண் கூட சொன்னார். நான் கூட வரேன், இந்த காலத்துலேயுமே எப்படியா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கரெக்டாக வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நேதாஜி நகர்கிட்ட கட்டையை போட்டு மறைச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வர்ற பசப்புலாம் நம்ம அவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். ஆனால் யாரையுமே எந்த பாதிப்புமே இல்லை. நேற்று காலையில் வந்தோம்னா 9:30 மணிக்கு நம்ம அசம்பிள் ஆனால் ஈவினிங் 6 மணி வரைக்கும் இளமனூர் காலையில் எல்லாருமே இருந்தோம். ஆனால் எந்த விதமான அசம்பிள் இல்லை. ஆனால் அவங்க 1 மணி நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த போர்டு வச்சுட்டு வந்த பின்னாடி வாகனங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னாலும்னா, வர்ற வண்டியை ஃபுல்லாக கல்லை விட்டு எறிகிறாங்க, விரட்டி அடிக்கிறாங்க. உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாலும் நேற்று வந்தோம்னா மாப்பிள்ளை தவஜித்து அவங்க அண்ணன் வந்தானா, எல்லாம் வந்தாங்க, மாப்பிள்ளை பிரபாரன் எல்லாருமே வந்தோம்னா ரிட்டர்ன் என்ன பண்ணோம், இளமனூர் காலனிக்கே போயிட்டோம். அதில் வந்தாலும் நான் சக்கரவர்த்தி அண்ணன் அதுக்கடுத்து மணி நல்லா என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம குடப்பட அந்த இது தெருவுக்குள்ளே போய் நின்ட்டோம். அப்படி நின்றுட்டு திருப்பி என்ன பண்ணுறோம், டிஎஸ்பியை கூப்பிட்டு அவங்க பாதுகாப்போட என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் இதை கடந்து வர்றோம். இது எதுக்காக சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு ஆக்ரோஷமா அவங்க இருக்காங்க. எதுக்காக ஆக்ரோஷமா இருக்காங்கன்னா, அவங்க என்ன அப்படின்னு சொன்னாலும் அதை போடு வச்சதுல ஒரு தன்மான பிரச்சனையா பாக்குறாங்க. அதனால என்ன அப்படின்னு சொன்னாலும் மீண்டும் நம்ம மக்கள் என்ன அப்படின்னு சொன்னாலும் இப்ப அந்த போர்டு அகற்றினாலோ அல்லது இளமனூர் மக்களுக்கு பாதிப்பானாலோ நாம என்ன அப்படிங்கிற இல்ல, யாரெல்லாம் தாக்குதல் நடத்தினார்களோ அவர்கள் என்ன அப்படிங்கிறோம்னா கைது செய்யும் வரைக்கும் நம்ம எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன அப்படின்னா நாம அதை சந்திக்க தயாராக
நாம் இனம் மக்கள் அனைவரும் தயாராக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்தல இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, இப்போ போலீஸ் தரப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டு அதை ஓப்பனாக சொல்கிறது தப்பு கிடையாது. என்னடா வந்தோம்னா இன்னைக்கு வந்து உங்களை இளமுன்னூர் மக்களை பாதிப்பு அதை வந்து மக்களை சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு கேட்டாங்கன்னா ராமநாதபுரம் மாவட்ட விடுதலை கட்சி திருத்தியலோட மாவட்ட செயலாளர், ராமநாதபுரம் மாவட்டம் வந்தோம்னா இது பாட்டாளி மக்கள் கட்சியோட செயலாளர், ராமநாதபுரம் மாவட்டம் ராசி அண்ணை செயலாளர், ராமநாதபுரம் மாவட்டம் அருமலனை. ஏன் வந்தோம்னா சிவகங்கையில் ஆளே இல்லையான்ற மாதிரி இன்னைக்கெல்லாம் அது ஒரு கேள்வி. ஏன்னா வந்தோம்னா சிவகங்கை மாவட்டத்திலேருந்து இது வரைக்கும் வந்தோம்னா நமக்கு புதிய தமிழகத்துலேருந்து யாரும் வரல, ஜன்மணியன் அமைப்புலேருந்து யாரும் வரல, விடுதலை சிறுத்தையிலேருந்து யாரும் வரல, பாட்டாளி மக்கள் கட்சி யாரும் வரல. இது எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்களோட விஷயங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து போய் சிவகங்கை மாவட்டத்தில் போய் கலவரத்தில் இழுத்து விட்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி வந்தோம்னா ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஒரு மாசான ஒரு விஷயத்த நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் வந்தோம்னா நம்ம இளையாங்குடியில் வச்சு வந்தோம்னா இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அவங்கள கைது செய்யலைன்னா மிகப்பெரிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும். அந்த நெருக்கடியை கொடுக்கும்போது எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டார சங்க சார்பாக வந்தோம்னா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.